பார்ட் டூ பி கண்டினியூட் பார்க்கலாமா? ஸோ வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா அப்பாவையும் அம்மாவையும் அங்கேயே இறக்கி விட்டோம். ஏன்னா இவனை கூட்டிகிட்டு போனோம்னா அவன் ஹாஸ்பிட்டலே ரவுண்ட் அடிப்பான், கத்துவாங்க. அடக்கி வச்சோம்னாலும் நம்மளால முடியாது. ஸோ அவன் ரொம்ப ஹை ப்ரெஷராக வந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான். அதனால் அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பிவிட்டோம். அப்பாவுக்கு வந்துட்டு சில பல டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது, பிளட் டெஸ்ட்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வரத்துக்கே வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே மெடிசின்ஸ் டாக்டரை போய் பார்த்து அவங்க மெடிசின் எடுத்து கொடுத்து அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்னு 6 o'clock போல தான் கிளம்பணும். நான் எப்போவுமே வந்துட்டு டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். தம்பி பிறந்ததுலேருந்து தான் ஓவராக எனக்கு ஹெட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து காஃபி மட்டும் லைட்டாக குடிக்க ஆரம்பித்தேன், அவ்வளவுதான். ஸோ வந்துட்டு காஃபி 2 பேரும் போய் குடிச்சிட்டு வந்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த போலோ வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல, பிரியா தான் வாங்கி கொடுத்தா. அவன் அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டோம். சும்மா அவன் கேட்பான், அப்போதைக்கு வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதை சாப்பிடுவோம். அப்படி இப்படின்னு அப்பா எப்படியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து போகிறதுக்குள்ளே தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு, லைட்டாக இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு. சரி அவன் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் போன வாட்டி வந்தப்போ இதே பேக்கரியில் நாங்கள் நிறுத்தினோம். ஸோ அந்த ஹைவேல போகிற ஒரு பேக்கரி. ஃபர்ஸ்ட்டில் எங்கள் அப்பா செக்கப் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் வேண்டாம் வேண்டாம் அடுத்த மாதம் வைக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படிங்குவாரு. இப்போல்லாம் வந்துட்டு அவரே கேட்குறாரு, வாங்க செக்கப் போகலாம் செக்கப் போகலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு போனால் தான் லாட்ரி டிக்கெட் வாங்க முடியும். ஸோ வந்துட்டு அப்பா அடிக்ட்லாம் கிடையாது. போகிறோம், ஏதோ ஒரு க்ளூக்கில் வந்துட்டு நமக்கு விழுகும் அப்படின்ட்டு, ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் விழுவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு எனக்காவது வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு வாங்குறாரு. ஸோ விழுகிறது வரைக்கும் விழுகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சாப்பிட்டு அப்படியே நைஸாக வந்து சைடில் வந்துட்டு ஒரு சீட்டு கடை இருந்தது, அங்கே போயிட்டோம். அங்கே நிறையா நம்பர்ஸில் இருந்தது, எந்த நம்பர் எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்துட்டு ஒரு சீட் 50 ரூபா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க பம்பர் பரிசுலாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஒரு சீட்டு, விழுலன்னா 500 ரூபாவும் வேஸ்ட். இந்த கடையில் கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வேறு கடையில் ஒரு 4 சீட்டு வாங்கணும். அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. கண்ணா வந்துட்டு இட்லிலாம் எங்களுக்கு வாங்கி வச்சிருந்தாரு. சாப்பிட்டு அப்படியே பார்த்து தூங்கிட்டோம். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு